2025 குடியரசு தினத்தினை முன்னிட்டு பத்மபூஷன் விருது பெறுபவர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டது. கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை போன்ற துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்படும். அஜித்குமார் இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பத்மபூஷன் விருதை இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவிடமிருந்து திங்கட்கிழமை புதுதில்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவனில் பெற்றுக்கொண்டார். அஜித்குமார் தனது குடும்பத்தினருடன் சென்று விருது பெற்றுக்கொண்ட வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. இவருடன் நடிகர் மற்றும் அரசியல்வாதி நந்தமூரி பாலகிருஷ்ணா, மூத்த இயக்குனர் சேகர் கபூருக்கும் பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. ஆனந்த் நாக், ஷோபனா சந்திரகுமார், ரிக்கி கேஜ், கடந்த ஆண்டு 91 வயதில் காலமான பிரபல மலையாள எழுத்தாளர் மற்றும் திரைக்கதை எழுத்தாளர் MD வாசுதேவன் நாயர், மறைந்த பாடகர் பங்கஜ் உதாசு, நல்லி குப்புசாமி, செஃப் தாமோதரன் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த தக்ஷணாமூர்த்தி ஆகியோருக்கும் விருது வழங்கப்பட்டது. விருது பெற்ற அஜித்குமார் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில், பெல்காம் தாக்குதல் கண்டனத்துக்குரியது. இனிமேல் இது போன்ற செயல்கள் நடக்கக்கூடாது என்று நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அரசாங்கம் தங்களால் முடிந்ததை செய்கிறது. நாமும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து அமைதியான வாழ்க்கை வாழ பழகிக் கொள்ள வேண்டும். ஆயுதப்படையைச் சேர்ந்த பலரை நான் சந்தித்தேன். அவர்களின் தியாகங்களுக்கு சல்யூட். நாம் நிம்மதியாக வாழ அவர்கள் கடுமையாக உழைக்கிறார்கள். ஒவ்வொரு மதத்தையும் சாதியையும் மதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் நமக்குள்ளாவது நாம் சண்டை போடாமல் அமைதியாக வாழ பழகிக் கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார்.